Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பிளிட்டிங் கிரைட்டீரியா என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபி பேஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி ட்ரீ வந்து ஸ்பிட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ட்ரோபி வந்து இன்னொரு கிரைட்டீரியா. நமக்கு வந்து ரேண்டம்னஸ் அண்ட் ஆர்டர்னஸ் இன் ஆர் டேட்டா நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணும். நம்மளுக்கு நார்மலா நம்ம வந்து கினி நம்ம கம்பேர் பண்ணும் போது என்ட்ரோபி வந்து நம்மளுக்கு ஸ்லோவரா தான் ஒர்க் பண்ணும். கினி தான் வந்து ஃபர்ஸ்டா ஒர்க் பண்ணும். தென் இது வந்து நம்மளுக்கு கினி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ப்ராபிலிட்டி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். கினி ஸ்பிட் இண்டெக்ஸ் அந்த இம்பியூரிட்டி ஆர் ரேண்டம்னஸ். ஆனா என்ட்ரோபி வந்து பார்த்தோம்னா ப்ராபிலிட்டி அண்ட் லாகரிதமிக். ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து டெசிஷன் வந்து ப்ரொவைட் ஆகும். இதுல வந்து நம்மளுக்கு என்ட்ரோபி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பியூர் ஸ்பிட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து கினில வந்து வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி இங்க வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ வந்து கினில கினி ஸ்பிட் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ண மாதிரி நம்ம வந்து என்ட்ரோபில வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து நம்ம செக் பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பிட் வந்து எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். கினில வந்து நம்ம கினி ஸ்பிட் இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, அதுல வந்து நம்ம மினிமம் வேல்யூ நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஆனா இன்ஃபர்மேஷன் கெயின்ல வந்து ஹையரான இன்ஃபர்மேஷன் கெயின் வேல்யூ எந்த காலம்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம வந்து ரூட் நோடா நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயினோட ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா இ ஆஃப் எஸ், அதாவது என்ட்ரோபி ஆஃப் கம்ப்ளீட் டேட்டா செட், ஓகே, அண்ட் மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் இன்டூ என்ட்ரோபி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா செட் கன்சிடர் பண்றோம்னா அவுட்லுக், அதாவது வெதர், தென் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டி. இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து விளையாட போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட் காலம் இருக்கு. ஸோ இந்த டார்கெட் காலம்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? எஸ் ஆர் நோ இருக்கு. ஸோ எஸ் ஆர் நோல வந்து எஸ் எத்தனை இருக்கு? 9 டேட்டாஸ். நோ எத்தனை? 5 டேட்டாஸ். ஸோ டோட்டலா 14 டேட்டாஸ் இருக்கு. இல்ல ப்ராபிலிட்டி நம்ம செப்பரேட்டா அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராபிலிட்டி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு லைக் இதோட ஃபார்முலா வந்து என்னது? என்ட்ரோபியோட ஃபார்முலா minus summation of probability of I into log to the base 2 of probability of I. So இந்த I ன்றது class, okay? So instance of play, target column ஓட classes. So அதாவது minus probability of S into log 2 of probability of S. Then minus probability of no into log 2 of probability of no. Okay? இதை வந்து calculate பண்ணணும். So இங்க வந்து probability of S என்னது 9/14. ப்ராபிலிட்டி ஆஃப் நோ வந்து 5/14. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.94 இருக்கு. அதாவது நம்மளுக்கு 94% இந்த டேட்டால இம்பியூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் நோட் நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ட்ரோபி கால்குலேட் பண்றோம். ஸோ என்ட்ரோபி நம்ம கால்குலேட் பண்ணும்போது லைக் அவுட்லுக் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அவுட்லுக்ல பேசிக்கா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? சன்னி, ஓவர்காஸ்ட் அண்ட் ரெய்னி. ஸோ சன்னில வந்து டோட்டலா 5 டேட்டாஸ், ரெய்னில 5 டேட்டாஸ் அண்ட் ஓவர்காஸ்ட்ல 4 டேட்டாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செப்பரேட்டா என்ட்ரோபி சன்னி டேட்டாஸ் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ சன்னி டேட்டாஸ் மட்டும் நம்ம பிக்அப் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நோ டேட்டாஸ் நம்ம எத்தனை இருக்கு? 1 2 3 நோ டேட்டாஸ் அண்ட் 2 எஸ் டேட்டாஸ் இருக்கு. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எஸ் இஸ் 2/5. 5 சன்னி டேட்டால ப்ராபிலிட்டி ஆஃப் எஸ் இஸ் 2/5. ப்ராபிலிட்டி ஆஃப் நோ இஸ் 3/5. ஸோ வாட் இஸ் த என்ட்ரோபி? Minus probability of yes into log 2 of yes into plus probability of no into log 2 of no. So இங்க வந்து 90.971 இருக்கு. அதே மாதிரி ஓவர்காஸ்ட் காலம். ஸோ ஓவர்காஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? ஓவர்காஸ்ட் டேட்டால ஸோ ஓவர்காஸ்ட்ல 4 டேட்டாஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ கம்ப்ளீட்டா எஸ். இங்க வந்து என்ட்ரோபி ஈக்குவல் டு 0. ஓகே, என்ட்ரோபி ஈக்குவல் டு 0 எதுக்குன்னா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எஸ் டேட்டா தான் இருக்கு. ஓகே, தென் ரெய்னி டேட்டா. ரெய்னி டேட்டாக்கும் அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வெயிட்டட் என்ட்ரோபி கால்குலேட் பண்றோம். ஓகே, நம்ம வந்து அங்க கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல கினி ஸ்பிட் இண்டெக்ஸ்ல, அதே மாதிரி நம்ம என்ட்ரோபிக்கு கால்குலேட் பண்ணணும். ப்ராபிலிட்டி ஆஃப் சன்டி இன்டூ என்ட்ரோபி ஆஃப் சன்னி. அங்க நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ப்ராபிலிட்டி ஆஃப் சன்னி இன்டூ கினி வேல்யூ ஆஃப் சன்னி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல. தென் பிளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஓவர்காஸ்ட் இன்டூ என்ட்ரோபி ஆஃப் ஓவர்காஸ்ட் பிளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ரெய்னி இன்டூ என்ட்ரோபி ஆஃப் ரெய்னி. ஸோ இதை கம்ப்ளீட்டா கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெயிட்டட் என்ட்ரோபி. வெயிட்டட் என்ட்ரோபி என்னது? 0.695. இதை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ட்ரோபி கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல என்டையர் டேட்டா செட்டுக்கு. என்டையர் டேட்டா செட் வேல்யூ என்னது? 0.94. ஸோ 0.94 மைனஸ் நம்மளோட வெயிட்டட் என்ட்ரோபி என்னது? 0.695. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கெயின் ஆஃப் அவுட்லுக் வந்து பார்த்தோம்னா 0.2488. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சர் காலம் கன்சிடர் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் காலம்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? ஹாட், கோல்ட் அண்ட் மைல்ட். ஓகே,
ஸோ ஹாட் கோல்ட் மைல்டுக்கு செப்பரேட்டா ஹாட்க்கு தனியா நம்ம வந்து என்ட்ரோபி கால்குலேட் பண்ணும், மைல்ட் அண்ட் கூல்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும். ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ்ல இப்போ டோட்டலா நம்மளுக்கு 4 டேட்டாஸ் இருக்கு ஹாட்ல. ஸோ அந்த ஹாட் டேட்டாஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுல 2s and 2 no இருக்கு. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் எஸ் இஸ் 0.5, ப்ராபிலிட்டி ஆஃப் நோ இஸ் 0.5. இதை பேஸ் பண்ணி என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிப்பாங்க. தென் மைல்ட் டேட்டாஸ்க்கு கூல் டேட்டாஸ்க்கு கால்குலேட் பண்ணிட்டு வெயிட்டட் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணும். ஸோ வெயிட்டட் என்ட்ரோபி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஹாட் இன்டூ என்ட்ரோபி ஆஃப் ஹாட் பிளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் மைல்ட் இன்டூ என்ட்ரோபி ஆஃப் மைல்டு பிளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் கூல் இன்டூ என்ட்ரோபி ஆஃப் கூல். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வெயிட்டட் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிப்பாங்க. இது கால்குலேட் பண்ண அப்புறம் இன்ஃபர்மேஷன் கெயின் கால்குலேட் பண்ணும். ஸோ இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து என்னது என்ட்ரோபி ஆஃப் எஸ், அதாவது என்டையர் டேட்டா செட் மைனஸ் வெயிட்டட் என்ட்ரோபி 0.911. ஸோ 0.0328 இருக்கா? ஓகே. தென் சிமிலர்லி விண்டி காலம்க்கும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ விண்டி காலம்க்கும் சேம் கால்குலேஷன். ஸோ விண்டில வந்து ஹை நார்மல் ரெண்டு ஸ்பிளிட் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம செப்பரேட்டா கால்குலேட் பண்ணணும். ஹைக்கும் நார்மலுக்கும் வெயிட்டட் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கெயின் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து தேர்ட் காலம். ஃபோர்த் காலம் வந்து நம்மளுக்கு விண்டில ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டிபெண்டிங் அப்பான் ஒவ்வொரு காலம்ஸ்க்கும் எத்தனை கிளாஸ் கேட்டகரிஸ் இருக்கோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணி வெயிட்டட் என்ட்ரோபி கால்குலேட் பண்ண அப்புறம் இன்ஃபர்மேஷன் கெயின் சூஸ் பண்ணணும். ஸோ தென் இதுல நம்ம வந்து ரூட் நோட் சூஸ் பண்ணணும். ஸோ ரூட் நோட் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா இதுல வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கெயின் ஃபார் 4 காலம்ஸ். அந்த 4 காலம்ஸ்ல நம்மளுக்கு ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் எதுல இருக்கு? அவுட்லுக்ல இருக்கு. ஸோ அவுட்லுக்ல வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்கிறனால நம்மளுக்கு அவுட்புட் தான் நம்மளுக்கு ரூட் நோட டிசைட் பண்ணுவாங்க. அவுட்லுக்ல சன்னி, ஓவர் கேஸ்ட் அண்ட் விண்டி. ஸோ ஓவர் கேஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ட்ரோபி 0வா இருக்கும். ஸோ இதுக்கு மேல ஸ்பிளிட்டிங் நடக்காது. தென் சன்னி டேட்டா, ரெய்னி டேட்டா அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் செகண்டா எது வச்சு டிசைட் பண்ணிருக்காங்க? அவுட்லுக் லைக் ஹியூமிடிட்டி காலம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எஸ் ஆர் நோ அதை நம்ம பேஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணிப்பாங்க. தென் விண்டி டேட்டால வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஆர் வீக் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு ரூட் நோட் டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்பிட்டிங்க்கும் நம்மளுக்கு என்ட்ரோபி கால்குலேட் பண்ணி அதுல எது இன்ஃபர்மேஷன் கேன் ஹையா இருக்கோ அதுதான் செகண்ட் நோடா நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரீ வந்து நம்ம என்ட்ரோபி யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. இதோட ஸ்பிளிட்டிங் கிரைட்டீரியா என்ட்ரோபி முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.